தமீந்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. பீட்சாவை நல்லா எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒன்று சாப்பிட்டு பார்க்குறாங்க. என்னங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான செஃப் பல வருஷம் இந்த பீட்சா செஞ்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் கூட யதார்த்தமாக ஏதோ பீட்சா ஷேப்புக்கு மட்டும் வந்துருச்சுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ அற்புதமாக செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னங்க நான் யதார்த்தமாக செஞ்சுருப்பேன், உண்மையிலேயே நல்லா வந்திருக்குன்னு சொல்லி தன்னடக்கமாக பேசுகிறாங்க. நான் தான் இந்த ரெசார்ட்டுக்கு ஓனரு, எதுவுமே நான் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பல திறமை எனக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் உன்கிட்ட ரெசிபிலாம் கற்றுக்கணுன்னா நான் எதுவும் தெரியாத ஒரு சாதாரண பையன் மாதிரி தான் நடந்துக்கணுங்கிற மாதிரி நல்ல தந்திரமான முறையில் யோசிக்கிறாங்க. ஏங்க அடக்கம் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படியா இருப்பீங்க? நீங்கள் இதை விட சூப்பராக சமைப்பீங்க நல்லாவே தெரியுது போல இருக்குது. காண்டினென்டல் டிஷ்ஷில் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம நல்லெண்ணெய் பார்த்து, சரிங்க நம்ம கிளம்பலாமா, நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க, அணில் மாதிரி சாப்பிடாதீங்க, நல்லா வந்து பல்லால் கடித்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். என்னங்க என்னை பார்த்து அணில்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க கம்மியாக சாப்பிட்றீங்களேன்னு சொன்னேங்கன்னு சொன்னேன். நல்லா வந்து சாப்பிட்றாங்க. நல்லன்னு வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரிங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி நம்ம லன்னு கேட்குறப்ப, என்ன உடனே கிளம்பலாங்கிறீங்க, இங்கே வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, பில் எடுத்துகிட்டு வரவே இல்லை. ஏங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுங்க, நான் தானே சமைச்சேன், பில்லெல்லாம் வேணாங்க. ஒரு 5 பேருக்காவது ஒரு நாளைக்கு வந்து ஓனர் வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடு வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாப்புல. அதில் நான் கணக்கு காட்டிக்கிறேன். பிஸ்னஸ்ன்னு இருந்தால் நான் யார் எவ்வளோ பெரிய விஐபி கஸ்டமராக இருந்தாலும் நான் காசு வாங்கிட்டு தானே விடுவேன். சொந்த பந்தமாக இருந்தாலும் பிஸ்னஸில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்னும் ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆனால் கூட இந்த விஷயத்தில் வந்து கணக்கு விளக்கெலாம் நீங்கள் பார்க்கணுங்க. அப்போ தான் தொழில் வந்து முன்னேற்ற பாதையில் போகும் அப்படின்னு சொல்லும்போது, பில்லு தானே வேணும் எடுத்துகிட்டு வந்தாரன்னு சொல்லி பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாத்தியாம்மா அண்ணனும் தம்பியந்தியும் எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. இது மாதிரி ஒரு ஜோடியை வந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தேகமாக இருக்குமா? இவங்களுக்கு ஏமா வந்து நம்ம இருக்கும்போது மட்டும் சண்டை போடுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எனக்கும் தெரியலையேங்கிற மாதிரி அபிராமியும் பிரீத்தியும் மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. பில்லு வந்து காசு வைக்கிறதுக்கு பதிலாக அமைச்சர் வந்து ஒரு செயின் வந்து கொடுத்தாங்களே, அந்த செயினை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல அந்த பில் வைக்கிற இடத்துல ஒன்றை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க நலனு. என்னங்க அந்த அமைச்சர் கொடுத்த செயினை வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, இது நீங்களே ஜெயிச்ச பொருளுங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த செயினுக்காக தானடா உன்னோட ஈகோலாம் விட்டுட்டு தமயந்தி மிஸ்லையும் வந்து வேலை பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியம் வந்து உனக்கு 50 கோடி ரூபா வந்து கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லியிருந்தாப்புல இன்வெஸ்டர், அதுவும் வேணான்னு சொல்ல பார்த்தியடா. உன்னோட ஈகோ எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தியா? இவ்வளோ அப்பாவியாக இருக்கிற பொண்ணை பார்த்து ஏமாற்றணும்னு நினச்சா மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ நல்லவளாக இருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு ஒரு பக்கம் இந்த வச்சுக்கங்க, நீங்கள் இந்த கிஃப்ட்டுக்கு தகுதி வாய்ந்த நபர் தான், எனக்கு அமைச்சர் கொடுத்தாரு, நான் நல்லபடியாக சமைச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் என்னை விட சூப்பராக வந்து ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு கொடுத்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த பொருளை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எந்த விதத்துலேயும் மன வருத்தமே இல்லை, எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி வாய் விட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துல சரிங்க உங்களுக்காக வந்து இந்த செயினை வந்து என் கழுத்தில் போட்டுக்கிறேன்னு சொல்லி நல்லன் வந்து கழுத்தில் போட்டுக்கிறாங்க. பாத்தியாமா எல்லாரும் வந்து காசு தானமாக கொடுப்பாங்க, இவங்க செயினையே வந்து காதல் பரிசாக தந்திருக்காங்கன்னு பிரீத்தி வந்து இதை எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அபிராமி மட்டும் பேசுகிறாங்க. இவங்க போகிற ஃபாஸ்ட்டை பார்த்தா மாலிங் கழுத்துமா வந்துடுவாங்க, நம்ம ஸ்பீட் பிரேக்கர் போட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பிரீத்தி அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து டேலண்ட்டாக வந்து மூவ் பண்ணுறாங்க காயை. இதை வந்து கேட்டோன்னா நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் நடக்குது, கிராண்டாக பண்ணுமாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பிரீத்தி வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து 2 பேர் வந்து கை கோத்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, ஏங்க நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறான் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இது மாதிரி உங்கள் கூட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நீண்ட பயணம் வந்து போகணும், இது மாதிரி காற்றடிக்கிறப்ப சுற்றிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வந்து இருக்கேங்க. என்னால் எதிரே பார்க்க முடியாதுங்க. இது மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என் மனசே வந்து பட்டாம்பூச்சி போல் பறக்க ஆரம்பிச்சிருது. என்னவா பட்டாம்பூச்சி போல் பறக்குதுங்கிறா, வேறு ஏதோ சொல்லிடுவாளோங்கிற மாதிரி நலன் வந்து லைட்டாக வந்து ஜெர்க்காகிறாங்க. சேச்சே இவெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை, காதல் கத்திரிக்காய்லாம் சொல்ல மாட்டா, வேறு ஏதாவது இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்களா? ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டா என்ன? தேடுவாங்க தான், இருந்தாலும் உங்கள் கூட ரொம்ப தூரம் வந்து இந்த காற்றுல நடந்துகிட்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. ஜில்லுன்னு வர காற்று, அதில் லைட்டாக வந்து பனி, உங்கள் கூட பக்கத்தில் சிரிச்சிட்டு வரப்ப இதை விட என்ன இருக்குது? என்னங்க போகிற பக்கம் பார்த்தா கவிதையெல்லாம் சொல்லுவீங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நலன் வந்து சந்தோஷமாக சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வேணால் அப்படி தோணலாம். நமக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் ரசிக்கிற அளவு இருந்தால் அது கவிதையமாகவும் இருக்கலாம், காதல் கடிதமாகவும் இருக்கலாம். என்னது காதல் கடிதமா? இல்லைங்க ஒரு ஃப்ளோவில் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரும். இத்தனை நாளாக தமயந்தி மெஸ் யார் யாருன்னு கேட்டிங்களே, அது வேறு யாரோடதும் இல்லை என்னோட தான் அப்படின்னு சொல்லும்போது நல்லா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, சாரிங்க இத்தனை நாளாக வந்து எனக்கு தெரியாமல் போச்சு, பொய் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏங்க இதான் எனக்கு எப்பயோ தெரிஞ்ச விஷயமாச்சு. எப்பயோ தெரியுமா? ஆமாம்,
இது எல்லாம் அந்த குட்டி இல்லை செல்வி தானே சொல்லியிருப்பா. சேச்சே இல்லை, அந்த அமைச்சர் வந்து உங்களுக்கு செயின் வந்து கொடுக்குறாங்க, ஓனருக்கு தானே செயின் கொடுப்பாங்க, இது கூட எனக்கு தெரியாதான்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, எப்போங்க தெரியும், நான் வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே தெரியுங்க, நீங்கள் கூட உங்கள் ஓனர் வந்து 4 மணிக்கு கோயிலில் வந்து வந்துடுவாங்க, பிரசாதம் எடுத்துகிட்டு வருவாங்கனால அப்பயே வந்து ஐயர் டிக்கெட்டும் வாங்கிட்ட இன்ஃபர்மேஷன், அந்த ஐயர் தான் எல்லா உண்மையும் சொன்னாராங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தமயந்திக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்தாங்களே மாதவி, அவங்க வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க. என்னடா அவங்க 2 பேரும் ஜோடியாக பேசிகிட்டு இருக்கதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னடா அவன் பிரச்சனைன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு தான்டா எனக்கு பார்த்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ ஆதாரத்தை வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னு வந்து செம வந்து கோவத்தில் இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை தமயந்தி வந்து முதல்ல அவங்கள ரிஜெக்ட் தான் பண்ணுறதுக்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உன்னா சம்மந்தம் இல்லைன்னு எதுவுமே பேசவே இல்லை. இவங்களா ஒரு வீட்டில் வந்து பொண்ணை பார்த்தோன்னே இவன் தான் எங்களுக்கு பார்த்த பொண்ணுங்கிற மாதிரி அவர் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னொன்று அவர் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்காங்க. தமயந்தி மிஸ்ஸை வந்து வித்துட்டு இருக்கலான்னு கேவலமான ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அவரோட பிஹேவியரை பார்த்தா. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்காங்க. அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க, நிச்சயம் நலன் வந்தால் இன்றைக்கி என்னென்ன சொல்லி சமாளிக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா கூடிய சீக்கிரம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் கூட ப்ராஜெக்ட் பண்ணி நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இதை நினச்சா எனக்கு மனசு ஃபுல்லாக ஆனந்தமாக இருக்குது, நம்ம வீட்டில் கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட போகிறோம், ஓகே ஓகே சூப்பர் சூப்பர், அண்ணன் வந்து கான்டினென்டலில் நம்பர் 1 இருக்காங்க, தமயந்தி வந்து ட்ரெடிஷ்னலில் நம்பர் 1 இருக்காங்க, ஜோடி பொருத்தம் பார்த்தியாம்மா பக்காவாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து ரோட்டில் ரொம்ப நேரம் வந்து பயணிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து தமயந்திக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களே, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அம்மா இந்த வீட்டில் என்ன தெரியுமா பிரச்சனை நினச்சிட்டு இருக்கு, தமயந்தி எனக்கு பொண்ணு வேணாமா, அவள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சுடா சொல்கிறேன்னு அந்த பையனோட அப்பா வந்து கேட்குறாங்க பாயிண்ட்டா. தமயந்தி தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது, நீ தான் வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா என்னம்மா எப்போ பார்த்தாலும் அப்பா வந்து என்ன தான் வந்து நெகட்டிவாக வந்து பேசுவாரா, அந்த பையனை வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, ஆதாரம் பூர்வமாக வந்து காட்டுறேன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டிடுறாங்க. இதை பார்த்தா என்னாலே நம்ப முடியலன்னு சொல்லி பையனோட அப்பா அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போகிறோமா, அவளை வேண்டாங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறோமா, நிச்சயம் அது மாதிரி தாம்மா சொல்கிறோங்கிற மாதிரி அதிரடியாக கேவலமாக வந்து திங்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறோம்.